ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு 11 நாட்களில் கடன் பிரச்சனையை தீர்க்கும் பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். கழுத்தை நெரிக்கக்கூடிய கடனிலிருந்து முழுமையாக வெறும் 11 நாளில் வெளிவர முடியுமா? அது சுலபமான காரியம் கிடையாது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி கட்டியிருக்கீங்க, அதை எப்படி திருப்பி தரத்துக்கு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எந்த அளவுக்கு உயரணும், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வாங்கின கடனை எத்தனை நாட்களுக்குள் திருப்பி கொடுக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையும் தாண்டி இறைவன் ஒருத்தர் இருக்கார். நம்முடைய தலைவிதின்னு ஒன்று இருக்குது. அதை மாற்றினா போதுங்க, பொருளாதாரம் தானாக மேலே உயரும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நம்ம வாங்கின கடனை சீக்கிரம் திருப்பி தருவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். நொடிந்து போய் இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தி வாங்கிய கடனையெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தாங்க செய்யணும். எப்பொழுதுமே ஒரு பரிகாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு பூஜை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கணும். விநாயகரை வேண்டி உங்களோட குல தெய்வத்தை வேண்டி 11 ரூபா நீங்கள் எடுத்து தனியாக அந்த காசை வச்சிடணும். எப்போ உங்களுக்கு அந்த பரிகாரம் பலன் கொடுக்குதோ அப்போ கொண்டுட்டு போய் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டியலில் போட்டாலும் சரி, இல்லை அதை ஏதாவது சூடம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி ஏற்றினாலும் சரி. ஆனால் எந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களோட குல தெய்வத்தை நீங்கள் வேண்டணும். நீங்கள் திருப்பதிக்கே போனாலும் உங்களோட குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த திருப்பதியிலே பெருமாள் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. யமன் கூட நம்ம உயிரை எடுக்க வராங்கன்னாக்கா நம்மளோட குல தெய்வம் அனுமதி இல்லாமல் அவரால் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு குல தெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இப்போது நீங்கள் குலதெய்வத்தை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்யணும். பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு பெருமாளை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த வழிபாட்டிற்கு முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் விதைகள் தாங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ஸ்பூன் அளவு அந்த பரங்கி விதையை ஒரு கிண்ணத்தில் போட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சுடுங்க. நீங்கள் மனமுருகி பெருமாளையும் குபேரரையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னு வேண்டுதலை நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு திருப்பி தர வேண்டிய கடன் எதுவோ அந்த கடனை நீங்கள் நினச்சிக்கோங்க. யாருக்கு பணத்தை திருப்பி தரணுமோ அந்த நபரையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. முதல்ல ஒரு வேண்டுதல் வைங்க, ஒரு கோரிக்கை வைங்க. இப்போ 10 பேர்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோன்னா 10 பேரோட கடனையும் நம்ம சொல்லக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைங்க. அது நிறைவேறினதும் அடுத்த கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம். இப்போது அந்த நபரை நீங்கள் நினச்சிக்கணும். யாருக்கு நீங்கள் பணம் திருப்பி தரணுமோ அந்த நபரையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. எவ்வளோ கடன் தொகையோ அதையும் நினச்சிக்கிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். இது எல்லாத்தையும் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீப தூபம் ஆராதனை காட்டி உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சிடுங்க. பூஜை அறையில் வச்ச அந்த பரங்கி விதையை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுடணும். இப்படி 11 நாள் இந்த வழிபாட்டை நீங்கள் இடைவிடாமல் செய்யணும். நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரக்கூடிய வழியை உங்களுக்கு அந்த கடவுள் காட்டுவாங்க. பணம் சம்பாதிக்கவே முடியாத நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதார நிலை ஒரு சில நாட்கள்லேயே உயரத் தொடங்கும். பொருளாதார முன்னேற்றத்தை அந்த ஆண்டவன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களை கடன் சுமையிலேருந்து சுலபமாக அவங்க வெளிக்கொண்டுட்டு வருவாங்க. ஒரு நாள் இடைவிடாமல் இந்த பரிகாரத்தை 11 நாளும் நீங்கள் செய்யணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தீட்டு நாளே இதை செய்ய முடியாது இல்லையா? அதனால் தீட்டு நாள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த 11 நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் 11 நாள் இதுக்கு கணக்கு. ஒரு நாள் கூட விடக்கூடாது. அப்படி ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டாலும் திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக தான் நீங்கள் தொடங்கணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு முழு பலனும் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். பெருமாளோட அருளாலையும் குபேரரோட அருளாலையும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிகளை அவர் கொண்டுட்டு வருவாங்க. அவன் நினைச்சா முடியாதுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கடவுள் நினைத்தா எதுவுமே நடக்குங்க, எல்லாமே நடக்கும். முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது.
முழு நம்பிக்கையோடு நீங்கள் 11 நாள் இதை நீங்கள் இடைவிடாமல் செய்யுங்க. உங்களுடைய உழைப்பில் கண்டிப்பாக உங்கள் வருமானம் உயரும். உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும். இல்லை நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து வேறு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். நாள்பட்ட பணம் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது வரும். இல்லை உங்களுக்கு சொத்து பிரச்சனையில் தகராறு இருக்குது, அது வராமே இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கூட உங்களுக்கு பண வரவு எப்படி வருதுன்னே தெரியாது, நிச்சயமாக வரும். நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை 11 நாள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களோட ஆசியோட பெருமாளையும் குபேரரையும் நினச்சி வணங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய இந்த பரிகாரத்துக்கு முழு பலன் கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் பலன் பெறுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.